இந்த குறைந்த மெஜாரிட்டியில் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் மக்கள் ரெடியாக இருக்காங்க ஆட்சியை. ஆகவே இது திரு விஜய் சார் அவரால் தான் முடியும் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 108 பேர் தான், 120 வேணும், 119 வேணும். அதை எப்படி கொண்டு வருது ஆன்னு உள்ளது ரொம்ப கவனமாக விஜய் சார் ஹேண்டில் பண்ணுறாரு. 120 வேணும். அடுத்த ஆட்சி இதுக்கு ஆட்சி கலைஞ்சு அடுத்த தேர்தலும் வந்துடக்கூடாது. களி இல்லை, ஆட்சி நடத்த தெரியலன்னு சொல்லிடக்கூடாது என்பதையெல்லாம் கவனித்து இத்தனை வருஷமாக எடுத்த ட்ரைனிங் அவருக்கு நல்ல பயனாக கொடுக்கும். அரசியலில் அவர் இதுவரை வரலைன்னாலும் ஒரு 3 வருஷத்தில் அவர் அரசியலில் கற்றுக்கொண்ட விதம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். ஒன்று, தமிழ்நாட்டு மக்களும் இப்படி ஒரு திறமையான ஆட்சி எப்படிரா இந்த கயிற்றுக்கு மேலே சர்க்கஸில் நடந்த மாதிரி நம்ம ஊரில் தெரியும். கயிற்றுக்கு மேலே கொட்டு அடிச்சுக்கிட்டே இங்கே இருந்த கயிற்றுக்கு மேலே நடந்த சர்க்கஸில் வாங்க. அதே போல் இன்றைக்கி விஜய் சாருடைய ஆட்சி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. சில கட்சிகளுடைய ஆதரவை பெறுவதற்காக அவர் போய் நேரில் பார்த்தாங்க. அதுவும் மக்களுக்காக, அவருக்காக இல்லை, மக்களுக்காக இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக போய் பார்த்தார். யாரை பார்த்தாரு? 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் போய் பார்த்தார். 2 கம்யூனிஸ்டையும் பார்த்து நேரில் பார்த்து ஆதரவு கேட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து கேட்டார், முஸ்லீம் லீக் கட்சியை பார்த்து கேட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து கேட்டார். இப்படி பார்த்து கேட்டார். அதில் சில கட்சிகள் கொடுத்தது ஆதரவு கடிதம் கொடுத்தது. அதுபோல் முஸ்லீம் லீக் கட்சி அவங்களும் கொடுத்தாங்க. ஆகவே இப்போது கரெக்டாக ஆட்சி போயிட்டுருக்கு. இந்த கரெக்டாக போயிட்டுருக்கு ஆட்சி இன்னைக்கு 120 பேர்கிட்ட சப்போர்ட்டுட்டு வரோம். இதில் அதிமுகலேருந்து 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த தேர்தல் வந்தால் இவருக்கு தனி மெஜாரிட்டி வந்துடும். நிச்சயமாக விஜய் சாருடைய ஆட்சி, தவேகாவுடைய ஆட்சி மிகச்சிறப்பாக, பலமாக, பயம் இல்லாமல் நடக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்ன நினச்சாங்களோ, வேறு எப்படி கயத்துக்கு மேலே சர்க்கஸ் பண்ணி ஆட்சியை பண்ணுறாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அதே போல் மிகச்சிறப்பாக இவர் விஜய் சார் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாரு. எல்லா கட்சிகளையும் ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கிறார். என்னோ பேசாமல் இருக்காருன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான். யார் இவர்? அதிகமாக பேச மாட்டேங்கிறாருன்னு. பேசுனா அவனுக்கு தான் வம்பு. அவர் பேசாமல் இருந்து கரெக்டாக வியூ போட்டு கரெக்டாக ஒவ்வொரு கட்சிகளை எப்படி நடத்தும்னு பார்க்குறாரு. இதில் சிலவை குமைக்கலான்னு பார்க்கான். திமுக பழைய பாசத்தில் பணம் வாங்க பாசம், மக்களுக்கு சேவை செய்யலை. இவ்வளோ வருஷமாக வாங்கின பணம் கை நீட்டி வாங்கிட்டோமே, இப்போ வேறு வழி இல்லாமல் வந்துட்டான்னு உள்ள இதில் இடைக்கிட நான் எப்போ வேணாலும் மாறி போயிடுவேன். நான் அங்கே எனக்கு ரகசிய தொடர்பு இருக்குது, திமுகவை நான் விரோதிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லா? விடுதலை சிறுத்தை ஓப்பனாக பேசுகிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்கிறார், நம்மெல்லாம் பார்க்குறோம். அப்போது மக்கள் என்ன செய்கிறாங்க? இவங்களையெல்லாம் வச்சு சார் விஜய் சார் எப்படி நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும்? மக்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க நினச்சிருக்காங்க, இப்போ நம்ம பேசுனா அவங்களெல்லாம் மக்கள் எல்லாம் தெரியாது, முட்டா பேக்க ஆண்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். ஆகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அவன் கட்சியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு அமைச்சர் வன்னியரசு, அந்த கட்சியிலேருந்து மந்திரின்னா கனவுலேயும் நினைக்க முடியாது. அந்த கட்சி கனவுலே இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தனியாக இருந்து ஆட்சிக்கு ஒரு அமைச்சராக முடியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? வாழ்த்துக்கள்னு சொல்லணும். என் கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தையில் முதலமைச்சர் நீண்ட காலம் வாழன்னு பேசணும். அப்படி தானே பேசணும். இவர் புதுசாக கண்டுபிடிச்சார். என்ன? ஈழத்தமிழர்களின் சார்பில் வாழ்த்து தெரிவிக்க, அவங்கள நல்லா இருக்கணும், அவங்க உங்களை வாழ்த்த சொன்னாங்க. இது ஐயா உனக்கு பேச்சு? இதை பேசுறதுக்காக நீ மந்திரியாக வந்த? யாருக்காக பேசுகிற? நீ யாருக்காக பேசுகிற? தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிற? யாருக்காக பேசுகிற? உனக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணி போக வேண்டியது தானே. நீ பெரிய அதிமேதாவி, ரொம்ப படித்தவன் மாதிரி நீ பேசுகிற. மக்கள்லாம் முட்டாளா? எப்படி மக்கள் ஓட்டு இவ்வளவு விஜய் சாரை எடுத்திருக்காரா? அவங்களெல்லாம் முட்டாளா? நீ தனியாக நின்று விடுதலை சேர்த்து ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா? திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியிலோ இல்லாமல் ஒரு தொகுதியில் நீ தமிழ்நாட்டில் நீ ஜெயிச்சு பாரு. இப்படி தானே நீ ஜெயிக்க. பாவம் பார்த்து வேறு வழி இல்லாமல் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கான்னு சொன்னால் மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்குள்ள வழியை பார்க்கணுமா? இங்கே விவாதம் பண்ண நீ என்ன பாடம் எடுக்க வந்துடுறியா? நீ என்ன பேராசிரியரா?
பேராசிரியர் இது நான் காலேஜா ஸ்கூலாக பாடம் எடுக்கிறதுக்கு? நீ நல்லது ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அந்த ஈழத்தமிழர்களுக்கு அங்கே இருக்க வீடுகளில் போய் நீ ஏதாவது உதவி பண்ணு. அது வேண்டான்னு சொல்லியா? விஜய் சார் தடுக்கலையா? அவங்க சார்பில் நீ வார அவன் சீமானையும் கூட்டிகிட்டு வா. என்ன அவர் சார்பில் நீ பேசுகிறியா? யார் சார்பில் பேசுகிற? தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை எங்களோட மாதிரி பண்ணுற ஆளுகளுக்கெல்லாம் ஒரே கோரிக்கை, இவங்களை தூக்கி தூர எறியணும். என்ன ரொம்ப நீங்கள் பயப்படாதீங்க, இவங்க போனால் போட்டு அடுத்த தேர்தல் சந்திக்க கூட நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா இவங்களை நம்பியோ யாரும் மக்கள் இல்லை, உங்களை நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணால் அடுத்த தேர்தலில் இவங்க எம்எல்ஏ வரவே முடியாது, அவங்க தொகுதியில் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. மக்கள் அவ்வளோ தூரம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆகவே நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க, யாருக்கும் வளைஞ்சே கொடுக்காதீங்க. வளைஞ்சு கொடுக்காம நிமிர்ந்து நின்று இந்த ஆட்சி நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் நிற்காங்க. ஆகவே எந்த கட்சியை கூட்டணியை வைக்கணும் என்பதை நீங்கள் யோசித்து தான் எடுக்கிறீங்க. எந்த கட்சியை வைக்கக்கூடாது என்பதிலையும் நீங்கள் யோசிக்கிறீங்க. யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. தைரியமாக செய்யுங்க. யார் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பாளோ அந்த கட்சியை கூட எடுங்க. தொந்தரவு தரக்கூடிய கட்சிகளை தூக்கி தூர எறிஞ்சிருங்க. இது என்னை போன்ற தவாக தொண்டர்களுக்கும் எங்கள் மக்களுடைய எண்ணம் என்பதை இந்த நேரத்தில் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா, நம்ம இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுகெலும்பு அப்படிங்கிற கிராமங்கள், கிராம பகுதிகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிராம பகுதிகள் கிட்டத்தட்ட 54% மேலே ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் நிறைய மாநகராட்சியும் இருக்கிறது. கடந்த ஆட்சியிலிருந்து பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்பு இப்போ காலியாக இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் ஒரு 3-4 மாதங்கள் அது காலியாக போகுது. மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளும் தண்ணீர், மின்சாரம், சாலை வசதி, அதே இப்போ சுகாதாரம், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நகர்ப்புற மக்கள்லாம் அவங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்களுக்கு தேவையான வசதிகள் நேரடி அதிகாரிகள் தான் தொடர்பு கொண்டு கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ மக்களுக்கு தேவையான இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற வேண்டும் என்றால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெற வேண்டும். ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று பிரித்து பார்க்காமல் ஊராட்சி மன்ற தேர்தல் என்று ஒரே கட்டமாக நடத்தப்பட வேண்டும். அப்படிங்கிறது நம்ம பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். மேலும் மேயர்கள், நகரமன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவை அனைத்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதை பற்றி உங்களுடைய விரிவான கருத்தை அறிய விரும்புகிறேன். நம்ம ரெயின்போ மீடியா சார்பில் சார் ரொம்ப ஒரு அருமையான சிறந்த கேள்வி, மக்களுக்கான கேள்வியை கேட்டிருக்காரு. மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும், யார் சர்வீஸ் பண்ணணும் அப்படி என்ற நோக்கத்தில் அந்த கேள்வி இருந்தது. அதை நான் கேள்வியை பாராட்டுகிறேன். Capsule pot stay with river and mountain view, Thai Chinese fusion breakfast, Pearl River, relax பண்றதுக்கு Buddha temple and meditation hall. இதெல்லாம் எங்க இருந்தானே பாக்குறீங்க? India's the best farmland project, Amayar River Retreat, just 1 hour from Coimbatore. இயற்கை நிறைஞ்ச ஆனக்கட்டில இருக்கு. 64 acresல 161 plots. அதுல minimum 7 centsல இருந்து நீங்க purchase பண்ணிக்கலாம். Amenities like Thai Chinese fusion lounge and semi-open restaurant, meditation hall and ஈஸி ரிவர் ஆக்சஸ். நீங்க இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற உங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரன் பண்ணி கொடுத்து, அது மட்டும் இல்லாம for the first time in India நம்ம அம்மையால தான் கேப்சூல் பாட் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு டிடிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டா இருக்கனால பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றோம். உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மிக சிறப்பாக நடந்து வரக்கூடிய விஜய் சாரனுடைய இந்த ஆட்சியில் வெகு விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் என்பதை அந்த கருத்தில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. வெகு சிறப்பாக தேர்தல் நடக்கணும். கிராம ஊராட்சிகளில் இப்போது தலைவர் இல்லை, அதாவது கிராம பஞ்சாயத்துகள்னு சொல்லும். கிராம பஞ்சாயத்துகளில் இன்னைக்கு தலைவர் இல்லை. அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரம் குறைந்த அதிகாரிகள் தான் பஞ்சாயத்து, ஒன்றியம், யூனியன் சேர்மன் தான்
அங்கே வழி நடத்த வேண்டியிருக்கு என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆகவே கிராம பஞ்சாயத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ குறைவாக இருக்குது. ஆகவே அருமை சகோதரர் கேட்டுக்கொண்டபடி வெகு விரைவில் விஜய் சாருடைய அரசு, தமிழக அரசு, வெற்றி கழக அரசு விரைவிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவரோடு சேர்ந்த நானும் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு சேவை செய்வதற்காக, கிராமங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக அந்த ஊராட்சி நிர்வாகம் பஞ்சாயத்து தலைவர்கள் கைவசம் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் கட்சி வேறுபாடு இல்லாமல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முன்னாலே இருக்குது. அதே ஏற்பாடு தான் இருக்குது. அதையே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் டவுன் பஞ்சாயத்து, நகர்ப்புற அப்புறம் உங்களுக்கு நகராட்சி, கார்ப்பரேஷன், பேரூராட்சி இவைகளெல்லாம் கட்சி சார்பில் தான் நடக்கணும். ஏன்னா கட்சி சார்பில் நடந்தால் தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே உள்ள முறை வேண்டாம், புதிய முறை. அதாவது பல முறை பரீட்சித்து பார்த்து பல அரசுகள் மாற்றி மாற்றி போட்டு இந்த சொக்கட்டம் விளையாடுற மாதிரி பல ஆர்டர்களை போட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுன் பஞ்சாயத்து, நகராட்சி, கார்ப்பரேஷன் எல்லாம் வார்டு மெம்பருக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. 100 வார்டு இருக்குன்னா 100 வார்டுகளில் எந்த கட்சிக்கு அதிகமாக மெம்பர்கள் இருக்காங்களோ அவங்களை சேர்ந்தவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நிர்வாக உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த நிர்வாக உத்தரவில் என்ன நடந்ததுன்னா வெறும் சீரழிவு தான் நடந்தது. பெரும் மெஜாரிட்டியாக இருந்தால் ஒரு கட்சி சார்பில் குறிப்பிட்டே சொல்கிறேன், திமுக சார்பில் கலைஞ முறை நடைபெற்ற தேர்தலில் கார்ப்பரேஷனில் பூரா குழப்பம் இல்லாத இடம் என்னன்னா சென்னை மட்டும்தான். எங்கள் அந்த மேயருக்கு முழு ஆதரவு இருந்தது. யார்? ஸ்டாலின் சாரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் ஆதரவு இருந்தது. ஆகவே அந்த மேடம் நிலையாக இருந்தாங்க. அங்கே 200 மெம்பரில் 152 பேர் திமுக சார்பில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திருநெல்வேலியில், மதுரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் குழப்பம் தவறு. திருநெல்வேலியில் திமுகனுடைய மேயரையே திமுக மெம்பர்களை மாற்றினாங்க, கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, புகார் கொடுத்தாங்க. எங்கள் திருநெல்வேலியில் கொஞ்ச நாளாக, சில மாதங்களாக நகராட்சி செயல்படவே இல்லை. ஆகவே திமுகவே குழப்பத்தில் போய் பழையபடி அங்கே ஒரு தேர்தலை வச்சு பழையபடி இன்னொரு ஆள் வந்தார். இதே போல் மதுரை கார்ப்பரேஷன்லேயும் இதே செட்டப்பு தான். ஒரு அம்மா, மேயர் அம்மா டேக்ஸ் போடுறதில் வித்தியாசம் பட்டு ஊழல் பண்ணுச்சுன்னு சொல்லி பெரிய புகார். அதே மாதிரி குறைச்சி போட்டாங்க, கூட்டி போட்டாங்க, வரியை குறைச்சி போட்டதுக்காக லட்சக்கணக்கில் கைவிட்டு வாங்கினாங்க என்பது திமுக அரசில் திமுக மெம்பருக்கு மேலே, திமுக வார்டு மெம்பருக்கு மேலே, திமுக சேர்மனுக்கு மேலேயே புகார், மேயருக்கு மேலே. ஆகவே குழப்பம். அந்த மேயர்களும் தைரியமாக செயல்பட முடியல. அப்படி தான் ஒரு சூழ்நிலை. ஆகவே இதை மாற்றுவதற்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவரிடம் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, நேரடி தேர்தல். வார்டு மெம்பர்கள் கேன்வாஸ் பண்ணி, பணம் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் கொடுத்து கேன்வாஸ் பண்ணி, கட்சி சொன்னாலும் கூட வார்டு மெம்பர் கேட்க மாட்டோம், எந்த கட்சி சொன்னாலும் கேட்க மாட்டோம். அது உண்மை. ஏன்னா எந்த கட்சியிலேருந்து வார்டு மெம்பராக இருந்தாலும் நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கேன், ஆகவே மேயருக்கு இவ்வளவு கொடு, இத்தனை லட்சம் கொடுன்னு சொல்லி பேரம் பேசி சீரழிஞ்சது தமிழ்நாடு நிர்வாகம். ஆகவே இந்த புதிய நிர்வாகத்தில் மாண்புமிகு ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை, மேயர் தேர்தல் நேரடியாக மக்கள் ஓட்டு போடணும் மேயருக்கு. அதேபோல் நகராட்சி தலைவருக்கும் நேரடியாக ஓட்டு போடணும். அதுபோல் பேரூராட்சிகளுக்கும் நேரடியாக ஓட்டு போடணும். கிராம ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் வேண்டாம், இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி. ஆகவே இந்த முறையை செயல்படுத்தி நிச்சயமாக வெகு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக அரசுக்கும் ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் வைத்து கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, திமுக அரசு ஏற்கனவே ஏகப்பட்ட டேக்ஸ் போட்டாங்க. வீட்டு வரி எல்லாம் நிறைய போட்டாங்க. வீட்டு வரி பார்த்தோன்னா ஒரு சின்ன வீட்டுக்கு 500 சதுரடியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு
1000 டேக்ஸ் போட்டான்னா அதே ஒரு வணிக வளாக 500 சதுரடியில் இருக்கிற ஒரு வெத்தலைபாக்கு கடை, ஒரு டீ கடைக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 5 பங்கு உயர்த்தி 5000 ரூபாய் போட்டாங்க. திமுக ஆட்சியில் வரி விதிப்பு வந்து ஒரு அரசு வந்து ஸ்டாலின் அரசு இப்படி போடுவோமே, நீ வருவாயை கூட்டுறன்னா யாரை போய் பாதிக்கு? மக்களை போய் பாதிக்கு. சாதாரண ஒரு தொழில் செய்கிறவன் படித்தவங்களே இன்றைக்கி டீ கடை வச்சுருக்கான் வேலை கிடைக்காம. அப்போ அவன் யாருக்கு வரி கட்டுது? பஞ்சாயத்துக்கு வரி கட்டுதா? அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு வரி கட்டுதா? மின்சாரமும் அதே மாதிரி மின்சார வாரியம் பல மடங்கு கொட்டிட்டீங்க. வீட்டு வரியை பார்த்தா பல மடங்கு கொட்டிட்டீங்க. மேலும் என்ன பண்ணிட்டுனா திமுக எப்படி போட்டான்னு சொன்னால் 5 பங்கு கூட்டியிருக்கான். 5 பங்கு உத்தரவு. எதில்? கடை சின்ன சின்ன கடைகளுக்கு இல்லை, 5 பங்கு வரி கூட்டியிருக்கான். 500 சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து 20,000 ரூபா வரி போட்டால் அது எப்படி சார் பிழைப்பான்? இதெல்லாம் யோசனை. ஒரு முதலமைச்சராக இருந்த நீ மக்கள் ஓட்டு போடாத காரணமே இதுதான். ஐயாவுடைய விளக்கம் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. அதில் வந்து ஐயா சொல்ல வர முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நியாயமாக நடக்கணும். இரண்டுமே நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி 2 தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். 2 அமைப்பும் ஒரே தேர்தல் நடக்க வேண்டும். ஊரக உள்ளாட்சியில் நீங்கள் சொல்லும் கருத்து என்னவென்றால், மேயரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நகர்மன்ற தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பேரூராட்சி தலைவரும் தமிழகம் முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஊரக உள்ளாட்சி என்று போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், நீங்கள் சொல்கிற பஞ்சாயத்து தலைவர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவி வந்து ஊராட்சி மன்ற தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நபர், அந்த வார்டு மெம்பரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நபர். ஆனால் அங்கே வந்து அரசியல் கட்சிக்கு தேவையான சின்னங்கள் கிடையாது. அது வந்து இப்போ நடைமுறை தான், சுயேட்சை சின்னங்கள் தான் கொடுக்கப்படுது. பேரூராட்சி மற்றும் நகராட்சி, மாநகராட்சி இந்த 3 அமைப்புகளில் வந்து கட்சியோடைய அமைப்புகள் வந்து வருது. கரெக்டுங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் தான் வர வேண்டும் என்று இந்த உங்கள் கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதியில் நின்றார். 2லும் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை வைத்துக்கொண்டு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் 4 பேரும், அடுத்ததாக திரு விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதியையும் ராஜினாமா செய்துவிட்டார். ஆக மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியில் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சட்ட விதி. அவ்வாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் பொழுது உங்கள் கட்சியான தமிழக வெற்றி கழகம் எவ்வாறு செயல்படும், அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வியூகம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். கேள்வி நல்ல கேள்வி சார். 6 மாதத்துக்கு உள்ள இடைத்தேர்தல் காலியாக உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். சட்டப்படி இப்போது காலியாக இருக்கக்கூடிய 6 தொகுதிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். எந்த கூட்டணி கட்சிக்கும் கொடுப்பதாக தெரியவில்லை. ஆகவே 6 பேர் மீண்டும் எப்படி திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் ஆட்களை நிறுத்துகிறாரோ, வேட்பாளர்களை நிறுத்துகிறார்களோ, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விசில் சின்னத்தில் நிற்கக்கூடிய அந்த அருமை சகோதரர்களுக்கு முழுவதுமாக வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மெத்தையில தூங்கினாலும் ஒன்று தான், தூங்காட்டி ஒன்று தான். முதல்ல கொண்டு தூக்கி தூர போடணும். ப்ரோ ஏன் ப்ரோ தூக்கி போட போறீங்க? அந்த கடையில கொடுத்தீங்கன்னா பழச எடுத்துட்டு புதுசா கொடுக்க போறாங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க MKM என்டர்பிரைசஸ் மெத்த கடையில உங்க வீட்டுல வேஸ்டா இருக்க பழைய மெத்த எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இந்த மெத்த கடையில வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 50% எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல புது மெத்தையா வாங்கிக்கலாம். இவங்கிட்ட 100% சர்டிஃபைட் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வித் 15 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட முதுகு வலிக்கு ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ், பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ், சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ், பியூர் காட்டன் மேட்ரஸ், ஹோட்டல், PG, ஹாஸ்பிட்டல் மேட்ரஸ்னு எல்லாமே
எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் இவங்க மெத்த வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா பெட் ஸ்ப்ரெட் கொடுக்காங்க. பில்லோஸும் பாத்தீங்கன்னா எல்லா டைப்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. உங்க வீட்ல பழைய மெத்த கிடைச்சுனா இப்பவே நம்ம MKM என்டர்பிரைசஸ் கொண்டு வந்து 50% ஆஃபர்ல புது மெத்த வாங்கிக்கோங்க. டாடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, புது பெட் வாங்கிட்டேன். இந்த 6 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? எல்லாமே ஒரே நட்சத்திரம் தான், விசில் தான். விசில் தான் ஒரே நட்சத்திர சின்னம். யார் என்பதே பார்க்கல கலைஞர் தேர்தலில். இந்த யார் 6 சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நட்சத்திர அனைத்து வேட்பாளர்களும் விசில் வேட்பாளர்கள் தான். அதில் பிரச்சனை இல்லை. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இன்று உங்களுடன் கலந்துரையாடல் நடத்தியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ரெயின்போ நியூஸ் மீடியா நேயர்களுக்கு சிறப்பான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்தளித்தீர்கள். தமிழக அரசுக்கும் நமது முதலமைச்சருக்கும் சில வேண்டுகோளை வைத்தீர்கள். ஊரக உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழக அரசின் வருவாய் மற்றும் கடன் சம்பந்தமான விஷயங்கள், ஆட்சி எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற பற்றிய விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பற்றி இன்று என்னுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி சார். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கண்டுகளித்த நமது ரெயின்போ நியூஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக்க நன்றி.